போன வாரம் நான் என்ன பிரசங்கம் பண்ண? கேலண்டர். அதுக்கு முதல் வாரம் என்ன பிரசங்கம் பண்ண? மிரர், கண்ணாடி. இன்னைக்கு செங்கல். சவுல் தன்னுடைய தகப்பனுடைய டங்கீஸ், கழுதைகளை தேடி போகும் பொழுது யாரோ சொன்னாங்க, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் பேர் சாமுவேல். அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் சொல்லிடுவாரு. சவுல் அவர்கிட்ட போன பொழுது சாமுவேல் எண்ணெய் எடுத்து ஊற்றி சவுலை ராஜாவாக அவர் நியமித்தார். மனிதர்கள் தேவனை ராஜாவாய் நிராகரித்து இந்த சவுலை ராஜாவாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பெத்தேலில் சவுல் போய்க் கொண்டிருக்கும் பொழுது எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்த்து தேவனுடைய ஆவி சவுல் மேல் வந்து சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு சாமுவேல் மிஸ்பா என்ற இடத்தில் எல்லாரையும் வரவழைத்து, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராஜாவை அறிமுகப்படுத்த போறேன் என்று சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப ராஜாவை காணல. ராஜா பேகேஜ் குப்பைக்குள்ள அவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையில கண்ணாடி என்று சொல்லப்பட்ட எக்ஸ்கியூசஸ்க்கு பின்னால நம்ம ஒளிஞ்சு கொண்டிருக்கிறோம். கேலண்டர் என்று சொல்லி தள்ளி போட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிரிக், செங்கல் என்றால் கடந்த கால காயங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். கடந்த கால அனுபவங்கள், அதான் செங்கல். கடந்த காலம் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு செல்வதை யோசித்து பாருங்க. எங்கெல்லாம் போறீங்க, ஒரு செங்கல் உங்க கையில கொடுக்கிறேன், இந்த செங்கலை எடுத்து நடந்து போங்க தம்பி, நானும் ஒன்னு எடுத்துட்டு வரேன். ரெண்டு பேரும் ஒரு செங்கலை தூக்கி நடக்கிறோம். கடந்த கால அனுபவங்கள், வேதனைகள். ஐயோ, இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தேன், அவர் எனக்கு ஏதோ பண்ணிட்டாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம், இன்னைக்கு அவர் ரொம்ப நம்ம மனசை ஹேட் பண்ணிட்டாரு. அந்த செங்கலோட நம்ம சுத்தி திரிகிறோம். சுத்த 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 ஒரு செங்கலோட பாத்ரூமுக்கு போறீங்க, ஒரு செங்கலோட குளிக்க போறீங்க, ஒரு செங்கலோட சாப்பிட போறீங்க, ஒரு செங்கலோட டின்னர் சாப்பிடுறீங்க, லஞ்ச் சாப்பிடுறீங்க, ஒரு செங்கலோட வேலைக்கு போறீங்க. வாழ்க்கை நல்லா இருக்குமா? ரெண்டு செங்கல். செங்கல்களை சேர்த்து சேர்த்தால் இந்த எடை தாங்க முடியாம இருக்கும். ஒண்ணு, மூணு எனக்கு கொண்டு கொடுங்க. ஒண்ணு, மூணு போடுங்க. ரெண்டு, மூணு நான் படிக்கிறேன், அங்க போடுங்க. 4, 5 இங்க போடுங்க. போடு.
6. இப்ப நடங்க பார்க்கலாம். வேகம் குறையுது. செங்கலை தூக்கி தூக்கி நடந்தா வேகம் குறைஞ்சிட்டே போகும். இதுதான் கடந்த கால அனுபவங்கள். எங்கு சென்றாலும் ஒரு செங்கலை எடுத்து செல்லுவதை கற்பனை செய்து பாருங்கள். முதலில் ஒரு செங்கல், இரண்டாவது ஒரு செங்கல் மிகவும் கனமாக தெரியாது, வாசிங்க. ஆனால் 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 இன்னொன்றையும் சேர்த்தால் எடை தாங்க முடியாததாகி விடுகிறது. இவ்வளத்தையும் நான் தூக்கினா நடக்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நடக்க முடியாது. இதுதான் கடந்த கால அனுபவங்கள். கடந்த கால அனுபவங்கள் என்றால் என்ன? தேங்க்யூ தம்பி. கசப்பு, ஏமாற்றங்கள், வருத்தங்கள் மற்றும் மன்னிப்பின்மையான தன்மை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஓடிட்டே இருக்குது. வாசிங்கம்மா முதல்ல. அதே போல் காயங்கள், கசப்பு, ஏமாற்றங்கள், வருத்தங்கள் மற்றும் மன்னிப்பின்மை ஆகியவை முதலில் சிறியதாக உணரலாம். முதல் சின்னதா தெரியும். ஆனால் காலப்போக்கில் அவை நம்மை நசுக்கக்கூடிய சுமையாக மாறும். அது திருப்பி 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 past wounds, bitterness, disappointments, regrets, unforgiveness. தம்பி, தொடங்கினது கசப்புல, இப்ப வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதோட தான் கோயிலுக்கு வர்றீங்க. இவரை பார்த்தா பிடிக்காது, அவரை பார்த்தா பிடிக்காது, இவளை பார்த்தா பிடிக்காது, அதை பார்த்தா பிடிக்காது. இப்ப உங்க வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாய் இருக்கிறது. வாசிங்க. ஒவ்வொரு காயமும் நம் ஆத்துமாவின் முதுகுப்பையில் உள்ள மற்றொரு செங்கல் போன்றுள்ளது. ஆமென். கசப்புகள், மன்னிக்க முடியாத தன்மைகள், வெறுப்புகள். எங்க மாமியாரை பார்த்தா செங்கலே எடுத்து அடிச்சலாம் போல இருக்கும். எங்க மாமனாரை பார்த்தா ஒரே ஒரு அடி உள்ளாம் போல இருக்கும். அந்த சிஸ்டரா, அந்த அவரா பிடிக்காது. தம்பி, இதுதான் செங்கல் என்ற குப்பை. இதுக்குள்ள நம்ம ஒளிந்து வாழ முடியாது. யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு காயமும் நம் ஆத்துமாவின் முதுகு குப்பையில் உள்ள மற்றொரு செங்கல் போன்றது. இறுதியில் நம்மை சோர்வடைய செய்கிறது. தொடக்கத்தில் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம், சர்ச்சில் பாடுறது ரொம்ப சந்தோஷம், சர்ச்சில் அஷரா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், கொயர்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், மியூசிக்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒட்டி 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 ஆட்களோட கொஞ்சம் பிரச்சனை வர தொடங்கிச்சு. இப்ப அம்மா கொஞ்சம் மெதுவா தான் வர்றாங்க. என்னம்மா ஆச்சு? முந்தி மாதிரி இல்லை. இப்ப முந்தி மாதிரி யார் இல்லை? நீ இல்லையா? சபை இல்லையா? நீ இல்லை.
பிரச்சனையே, வேதனைகளை எங்கள் தலையில் போட்டு சுத்தி திரிவதுதான் செங்கல். யாரையும் மன்னிக்காமல் இருந்தால், யாரோடு கசப்பு இருந்தால், யாரோடு வெறுப்பு இருந்தால், இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள உங்க மனசுல இருக்கிற கசப்புக்கள், வெறுப்புக்கள், மன்னிப்பை இன்மையான காயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வீசி விடுங்க. பழைய காயங்கள். இந்த பிரதர் எனக்கு ஏதோ செய்துட்டாரு, இந்த அம்மா என்னை பத்தி ஏதோ சொல்லிட்டுது, அவங்க சும்மா ஸ்டைலா முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பெரிய பைய வச்சு, ஆனா பின்னாலே என்ன குத்து குத்துன்னு குத்துறாங்க. நீ எவ்வளவு வேணாலும் குத்துமா, நீ எவ்வளவு வேணாலும் பேசு, என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். If I can't forgive, then I cannot be a man of God. மன்னிச்சு மறந்து விட்டுறணும். கடந்த காலங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பேரு நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் மறந்து விட்டுறணும். ஏனென்றால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. பழைய கால கசப்புக்கள், பிரிக்கு, அதான் பிரிக்கு. பாஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், வாசிங்க சத்தமாய். பிஷப் டிடி ஜேக்ஸ் சொன்னார், நீங்கள் விட்டு கொடுக்க மறுப்பதை தேவனால் சரி செய்ய முடியாது. எல்லாரும் வாசிங்க. நீங்கள் விட்டு கொடுக்க மறுப்பதை தேவனால் சரி செய்ய முடியாது. தம்பி கேக்குறியா? நீ விட்டு கொடுக்கிறத நீ மறுத்தியன்னா ஆண்டவராலே ஒன்றும் செய்ய முடியாது. நான் செத்தாலும் இந்த அம்மாவோட பேச மாட்டேன். வேணாம் வேணாம். கடந்த கால கசப்புக்கள் தான் நம்முடைய பிரிக்கு. அதுக்கு கீழே போய் ஒளியக்கூடாது. இப்படியே வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாய் மாற முடியாது தம்பி, மாற முடியாது தங்கச்சி. The destiny that God has for you, let not one brick stop that. உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பெரிய எதிர்காலத்தை ஒரு செங்கலால் மறைக்க கூடாமல் இருக்க வேண்டும். செங்கல்களை உடைத்து தள்ளுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். இல்ல பாஸ்டர், நான் எவ்வளவு காசு கொடுத்தேன், அவங்க இன்னும் தரல. ஒருத்தர் வந்து என்னட்ட 8 வருஷத்துக்கு முதல் என்னோட காசு கேட்டாரு. நான் அப்ப என்னட்ட இருந்த காசெல்லாம் போட்டு எடுத்து, கொஞ்சம் பெரிய அமௌண்ட், எல்லாத்தையும் எடுத்து அவரை நம்பி கொடுத்தேன். ஒரு மாசத்துல தருவேன்னு சொன்னாரு. 8 வருஷம் தரல. ஆனா நான் அவரை எப்ப பார்த்தாலும், பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, God bless you பிரதர், அவ்வளவுதான் சொல்லுவேன். முந்த நாள் அவரே வந்து என்ன பார்த்து 8 வருஷத்துக்கு முதல் கொடுத்த பணத்தை கையில கொடுத்துட்டு போனாரே. கொடுத்தீங்களா யாருக்கும் பணம்? திருப்பி கேட்காதீங்க, விட்டுருங்க. நீங்க தானே கொடுத்தீங்க, கொடுத்தீங்களா? அது வரலையா, அதை போய் சண்டை பிடிச்சு வாங்காதீங்க, விட்டுருங்க. கொடுத்தா நம்பி வரல, பேசாம போயிடட்டும். ஆனா இனிமே கொடுக்காதீங்க, இனிமே கொடுக்காதீங்க. யாரு வந்து என்னட்டே காசு கேட்டாலும் நான் உடனே சொல்லிடுவேன், ஐயா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க இதை திரும்பி கொடுக்கிறோம், ஒரு 1 லட்சம் தர்றீங்களா, திரும்பி கொடுக்கிறோம்.
நான் ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு சொல்லுவேன், திருப்பி தராதீங்க, இதை வச்சுக்கொள்ளுங்க. சண்டை இல்லல்ல. பழைய பழைய கசப்புகள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, ஆமென், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க. இயேசு. ரத்தம் சிந்தினது யாரு? இயேசு. 39 தடவை அடிக்கப்பட்டது யாரு? இயேசு. உங்களுக்காக மரித்தது யாரு? இயேசு. உயிரோடு எழும்பினது யாரு? இயேசு. சல்வேஷன், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது யாரு? இயேசு. வாழ்க்கையில உங்களை இழுத்து வைக்கிற காரியங்களை தள்ளி விட்டுட்டேன். துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை பார்த்து நாங்கள் நடக்க கடவோம். சிஸ்டர், நீங்க போனீங்க, சந்திச்சீங்க, உதவி செய்தீங்க, இன்னைக்கு அவங்க உங்களுக்கு எதிராக பேசுறாங்க, பரவாயில்ல. என் விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை பார்த்து ஓடக்கடவோம். நம்மை சுலபமாய் சிக்க வைக்கிற சகல பாரத்தையும் பாவத்தையும் விட்டுவிட்டு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஒவ்வொரு பாரத்தையும் ஒதுக்கி வை என்று சொல்வதை கவனியுங்கள். ஒவ்வொரு எடையையும், உங்களை சுமையாக்குகிற ஒவ்வொரு செங்கல்களையும் தள்ளி விடுங்க. What is the meaning of a brick? எடை என்றால் என்ன? What is the meaning of a brick? What is the meaning of a brick? எடை என்பது உங்களை மெதுவாக்குகிறது, உங்கள் மகிழ்ச்சியை கெடுக்கிறது, உங்களை சுதந்திரமாக ஓடவிடாமல் தடுக்கிறது. நல்லா தான் போயிட்டு இருந்தீங்க, இப்ப 1000 பேர் சொல்றத கேட்டு முன்னால உட்கார்ந்திருந்த நீங்க இப்ப பின்னால உட்கார்றீங்க. அந்த குடும்பத்தை நம்பினோம் பாஸ்டர், ஆனா கைவிட்டாங்க. விடட்டும். ஆண்டவர் கைவிட்டாரா? புருஷனை நம்பின கைவிட்டுட்டான், ஆண்டவர் கைவிட்டாரா? மனைவியை நம்பின கைவிட்டாங்க, ஆண்டவர் கைவிட்டாரா? என் மகனை கண்ணே கண்ணே பொண்ணே பொண்ணே என்று வளர்த்தோம், கட்டின உடனே அவன் இப்ப வீட்டுக்கே வர்றதில்லை, பரவாயில்ல. உங்க மகன் உங்களை அழைக்கல, உங்க மருமகள் உங்களை அழைக்கல, உங்களை அழைச்சது ஆண்டவர். நான் என் மகன் கல்யாணம் கட்டி பெங்களூருக்கு வந்த டைம் நான் அவன் வீட்டுக்கே போறதே இல்லை. அப்ப என் மகன் மருமகளை கூப்பிடுவாங்க, டாடி கம் ஹோம் டாடி. நான் சொல்லுவேன்,
நீங்க இப்பதான் கல்யாணம் கட்டி வாழ்றீங்க, சும்மா எதுக்கு நான் அதுக்குள்ள வரணும்? ப்ளீஸ் கம் டாடி. எப்பயாவது ஒருக்கா போவேன், போனா ஒரு கடையே வாங்கிட்டு போவேன். காலையிலேயே நிக்கோல் சொல்லிடும், டுடே டாடி இஸ் கமிங், he will bring one shop to the house. என் மகள் வீட்டுக்கும் என் மகன் வீட்டுக்கும் நான் அடிக்கடி போறதே இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கை அவங்க நடத்தட்டும், நம்ம போய் அதுக்குள்ள தள்ளிடக்கூடாது. என் வீட்டில் நான் ராஜா, வெளியில் அவங்க தான் ராஜாக்கள். என் சபைக்குள்ள நான் ராஜா, எங்க சபைக்குள்ள நீங்க ராஜாக்கள், இந்த சபைக்குள்ள நீங்க ராஜாத்திகள். ஆண்டவர் உங்களை சபைக்குள்ள வைத்திருக்கிறாரு, உங்களை எடுத்து அவர் பாவிப்பாரு. எங்க அக்கா வீட்டுக்கெல்லாம் நான் போறதே கிடையாது. அக்கா சொல்லுவாங்க, நீ வர்றதே இல்லை பாலி. வர என் மச்சான் வீட்டுக்கு, என்னுடைய வைஃபுடைய தம்பி வீட்டுக்கெல்லாம் நான் போறதே கிடையாது. நாங்க நாளைக்கு பாபுக்கு வைக்கிறோம், ப்ளீஸ் கம். நான் சொன்னேன், நோ நோ நோ, யூ ஆல் ஈட். போவே மாட்டேன். எதுக்கு? சும்மா போய் வேதனையை வாங்கிட்டு வரணும். நம்ம ஆண்டவரை நம்பி வாழலாம். ஓவரா போகாதீங்க, ஓவரா போய் ஹர்ட் ஆயிராதீங்க. உங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. உங்களை அழைச்சது ஆண்டவர், உங்களுக்கு ரத்தம் சிந்தினது ஆண்டவர், உங்களை நடத்துறது ஆண்டவர். என் மகன் வந்து, டாடி ஐ அம் கோயிங் டு மேரி an அமெரிக்கன். நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டேன், தம்பி நீ வந்து அமெரிக்கனை கட்டிக்கோ, நீ பெங்களூருக்கு வர்றியோ இல்லையோ அது உன்னுடைய இஷ்டம். பட் டாடி will die for Jesus in India. அடே, ஒரு பிரிக் என்று சொல்லும் பொழுது அது உங்களை மெதுவாக்குகிறது, உங்க மகிழ்ச்சியை எடுத்துறது, உங்களை சுதந்திரமாய் ஓட விடாமல் அது கட்டி வைக்கும். வாசிங்கம்மா. நீங்கள் கசப்பு அல்லது அவமானத்தின் செங்கற்களை சுமக்கும் போது தேவன் உங்களுக்காக வைத்த ஓட்டத்தில் நீங்கள் ஓட முடியாது. மனக்கசப்பு, அவமானம் அல்லது காயத்தை சுமப்பது செங்கற்களை சுமந்து கொண்டு மாரத்தான் ஓடுவது போன்றது. நீங்கள் ஓட்டத்தின் இலக்கை அடைவதற்கு முன்பு நீங்கள் சரிந்து விழுந்து விடுவீர்கள். இந்த எல்லா கல்லையும் என் தோல்ல வச்சிட்டு நான் மேரத்தான் ஓடினா ஓட முடியுமா? கசப்புகள், கோபங்கள், பொறாமைகள், அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத சுவாபங்கள். அந்த அம்மா எனக்கு இப்படி பண்ணிட்டுது, என்னை பார்த்து இப்படி சொல்லிச்சு. ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லிச்சு, God will punish you and I curse you. என்ன எனக்கு சொல்லிச்சு. நான் சிரிச்சு சொன்னேன், God will bless you மா. இன்னைக்கு அந்த அம்மா இதே சர்ச்சுக்கு வர்றாங்க. விட்டு விடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுத்தாரா, அந்த ஊழியத்தில் உண்மையா இருங்க. யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, ஊழியத்தில் உண்மையா இருங்க. அப்பா உயர்த்துவாரு. யோசேப்பு தன் சகோதரர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட பிறகு, வாசிங்கம்மா. யோசேப்பு தன் சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு கசப்பின் செங்கற்களை சுமந்திருக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக அவர் அவர்களை விடுவித்தார். ஸ்தோத்திரம். எகிப்தின் ஆட்சியாளராக தேவன் தனக்கு கொடுத்த திட்டத்தில் முன்னேறி சென்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அண்ணம்மார் போய் சிக்கிட்டு, listen to me carefully, I can say this beautifully in English. Joseph never wanted to destroy
the destiny God had for him in Egypt. யோசேப்பு அண்ணமாரோட இங்க வாங்க வாங்க வாங்க, இவன் தான் சொன்னான், இவன் பண்ணான், என்ன குழியில போட்டது இவன் தான், என்ன வித்தது இவன் தான், என்ன பத்தி பேசினது இவன் தான், இவன் தான்ப்பா, இவன் தான். நான் யார் தெரியுமா? என் தாத்தா யார் தெரியுமா? ஒரு டிச்சி விட்டேன்னா வேண்டாம் வேண்டாம். யோசேப்பு அறிந்து கொண்டார், என் அண்ணமார் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை மறைக்கவே முடியாது. யோசேப்புடைய திட்டமெல்லாம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். அம்மா, உனக்கு ஒரு ஊழியம் இருக்கா? யாரோ ஏதோ சொல்லிட்டாங்களா? மன்னிச்சுட்டு ஊழியத்தில் போய் அதையே பிடிச்சிட்டு வாழாத, உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த முன் ரோல உட்கார்ந்து இருக்கிற 7 அம்மா மாரும் என்னை பத்தி அடுத்த 1 மாசம் எதையும் சொல்லுங்க, நான் இன்னும் உங்களுக்கு முன்னால நின்று சந்தோஷமா பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வார்த்தையோ ஒரு மனுஷியுடைய வார்த்தையோ தேவனுடைய எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை உடைக்க முடியாது. இதை எழுதிக் கொள்ளுங்க. யோசேப்பு வாழ்க்கையில மனிதன் செய்யும் தீமை தேவனுடைய திட்டத்தை குலைக்க முடியாது. இரண்டாவது, தேவன் தன்னுடைய சுபாவத்தினால் இஸ் நேச்சர், சுபாவம், தேவன் தன்னுடைய சுபாவத்தினால் தீமையை நன்மையாக மாற்றுகிறாரு. அம்மா, உனக்கு எதிராக இவ்வளவு தீமை வந்தாலும் உட்கார்ந்து அழாத, பேசாம முழங்கால் போட்டு அப்பா சமூகத்துல காத்துரு. அவருடைய சுபாவம் என்னுடைய தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறது. மூணாவது, மனிதனின் திட்டத்தை விட தேவனுடைய திட்டம் மீட்பானதும் பெரியதும் மானதாக இருக்கிறது. யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டாங்க, இஸ்மவேலர் கையில விச்சாங்க, லைக் a slave, அடிமையாய், அடிமை மார்க்கெட்ல அவனை கட்டி வச்சாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் எத்துமாமா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அப்பா சொன்னதை நான் செய்தேன், ஸ்லேவ், அடிமை மார்க்கெட்ல என்ன கட்டி வச்சிருக்கிறாங்க. போத்திபர் வீட்டுல மனைவி குறை சொல்லி சிறையில போட்டு விட்டுச்சு. ஆனா யோசேப்பின் அழைப்பு, அவனுடைய அபிஷேகம், அவன் தூக்கிட்டு போகல. செங்கற்களை ஒன்னொன்னா, அண்ணன், 2வது அண்ணன், 3வது அண்ணன், 7 அண்ணன், அப்பா அம்மா, ஓ சிறைச்சாலை, போத்திபர் மனைவி, எல்லாத்தையும் தூக்கி போட்டான். போ 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 போ. எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் எகிப்தில என்ன உயர்த்தி வைப்பாரு. வாசிங்கம்மா, பிலிப்பியர் 3:13-14 வாசிங்க.
அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடிட்டே இருங்க. சொல்லுங்க பக்கத்துல, இயேசுவுக்காக இயேசுவுக்காக ஓடிட்டே இருங்க. பழையவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசுவுக்காக ஓடலாம். ஓடலாம். யாரும் என்ன இழுத்து கட்ட முடியாது. இயேசுவுக்காக ஓடலாம். எங்க அப்பா உயிரோட இருக்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்பா இறந்தோடனே யாருமே வர்றதில்லை. மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அதை பார்த்து வாழ முடியாது தம்பி. அப்பா இருக்க நல்லா இருந்தாங்க எல்லாரும். அப்பா இறந்த பிறகு எல்லாரும் எனக்கு எதிராக போயிட்டாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. பின்னானவைகளை 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 சத்தத்தை உயர்த்தி பின்னானவைகளை 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 முன்னானவைகளை நாடி ஓட்டத்தை ஓடுவோம். கடைசியா வாசிங்க யோவான் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி, இயேசுவை நான் பார்த்துட்டேன். அந்த அம்மா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கல, ஐயோ நான் ஒரு விபச்சாரின்னு சொல்லிட்டு இருக்கல. வாசிங்க, உங்கள் காயங்கள் உங்கள் கடந்த காலத்தை நினைப்பூட்டலாம், ஆனால் அவை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அண்டர்ஸ்டாண்ட். வாசிங்க, தேவனின் அழைப்பு எளிதானது, அதற்கு கீழ்ப்படியுங்கள். நேற்றைய காயங்கள் நாளைய நோக்கத்தை அழிக்க விடாதீர்கள். Yesterday somebody hurt me. It's okay. I have a better future. நேற்றைய காயங்கள் நாளைய நோக்கத்தை அழிக்க விடாதீர்கள். எதிர்கால ஆசீர்வாதங்களை அழிக்க கூடாது. கிறிஸ்டின் கெயின் என்று சொல்லப்பட்ட அந்த அம்மா சொன்னது என்னவென்றால், கடந்த காலத்தின் சுமைகளை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் புதிய திட்டங்களை நீங்கள் அடைய முடியாது. வாசிங்க திருப்பி. கடந்த காலத்தின் சுமைகளை பிடித்துக் கொண்டு, கடந்த காலத்தின் சுமைகளை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் புதிய திட்டங்களை நீங்கள் அடைய முடியாது. புதிய திட்டங்களை அடைய முடியாது. We hope you are blessed by this message. Please do follow Reverend Paul Thangaya and Reverend Sammy Thangaya on Instagram for more such powerful message clips. If you have a prayer request, you can email Reverend Paul Thangaya at tigerforjesus@hotmail.com. Full Gospel Assembly of God Church meets at 3 locations: FGAG Kannuru, FGAG Indranagar, and the FGAG Prayer and Retreat Center. If you'd like to support this ministry, you can send in your offerings via GPay or PhonePay to 98864 11111, or you can also scan the QR code.